தசரத ராமன் வனவாசம் சென்றது தசரதன் தலைவிதியா? ராமனோடு லக்ஷ்மண் வனவாசம் சென்றது சுபத்திரை தவவலியா? ஜனகர் மகளை ஸ்ரீராமன் மணந்தது தனுசின் சிவனருளே. ஸ்ரீராமன் கணுமனை நண்பனாய் ஏற்றது வாயுவின் அரும்பரமா. ராம காவியம் உருவானது வேடன் வால்மீகி தவப்பயனா. வால்மீகி எழுதிய ராமகாவியம் பாரத மாதா சக்தியா. கண்டேன் சீதையை வென்றேன் லங்கையை அனுமன் சொன்னானே. அந்த ஹனுமனை ராமன் நெஞ்சோடு அணைத்து ஆனந்தம் கண்டானே. தசரத ராமன் வனவாசம் சென்றது தசரதன் தலைவிதியா? ராமனோடு லக்ஷ்மண் வனவாசம் சென்றது சுபத்திரை தவவலியா? நண்பன் அனுமன் என்று ராமன் உறக்கச் சொன்னானே. ஸ்ரீராமன் அனுமன் நட்பை இறைவன் உலகில் விதைத்தானே. ராமன் அனுமன் நட்பு வானிலவை போலே புனிதமையா. ராமனின் அமுத பார்வையில் அனுமன் ஆனந்தம் கண்டானையா. உலகம் உள்ளவரை ராமன் அனுமன் நட்பே உயர்ந்ததையா. சீதை தந்த சூடாமணி ராமன் அனுமன் நட்பையா. ராமனை தினமும் பாடுவதே அனுமனின் ஆனந்த வாழ்க்கையா. அனுமனுக்கு ஆசி வழங்குவதே ராமனின் குணமையா. தசரத ராமன் வனவாசம் சென்றது தசரதன் தலைவிதியா? ராமனோடு லக்ஷ்மண் வனவாசம் சென்றது சுபத்திரை தலவலியா? விதிவழிதான் ராமன் அனுமன் நட்புக்கு முன்னோடி. ஜெய் ஹனுமான் தியாகமே உலக தேசத்தின் தாய்மொழி. நட்புக்கு இலக்கணம் ஸ்ரீராமன் அனுமன் என்பது. நம்பிக்கையின் நாயகன் ஜெய் வாயு புத்திரன் என்பது. சத்திய கீர்த்தி அனுமன் கோவிலில் நன்மைகள் விளையுதையா. நெல்லை கிருஷ்ணாபுரத்தனுமன் சக்தி பெரியதையா. அபயஹஸ்தரை சரணடைந்தாலே ஆனந்தம் பெருகுமையா. நம் மண்ணை போலே அரவணைத்து வாழ வைப்பாரையா. தசரத ராமன் வனவாசம் சென்றது தசரதன் தலைவிதியா? ராமனோடு லக்ஷ்மண் வனவாசம் சென்றது சுபத்திரை தபவலியா? காரணமில்லாது காரியம் எங்கும் நடப்பது கிடையாது. அபயஹஸ்தரை நம்பினால் யாரும் தோற்கவும் முடியாது. தசரத ராமன் வனவாசம் சென்றது தசரதன் தலைவிதிதான். ராமாயண காவியம் வால்மீகி படைத்தது இறைவன் அருள் வழிதான். தலைவிதி என்பது யாராலுமே மாற்ற முடியாது. தலைவலி இருந்தால் எந்த மனிதரும் தோற்கவும் இயலாது.
தசரத ராமன் வனவாசம் சென்றது தசரதன் தலைவிதிதான். ராமனோடு லட்சுமண் வனவாசம் சென்றது சுபத்திரை தலைவலிதான். ராம காவியம் வால்மீகி படைத்தது வேடனின் தவவழிதான். ஜனகர் மகனை ஸ்ரீராமன் மணந்தது தனுசின் சிவனருளே. தசரத ராமன் வனவாசம் சென்றது தசரதன் தலைவிதியா. ராமனோடு லக்ஷ்மண் வனவாசம் சென்றது சுபத்திரை தவவலியா. ஜனகர் மகளை ஸ்ரீராமன் மணந்தது தனுசின் சிவனருளே. ஸ்ரீராமன் ஹனுமனை நண்பனாய் ஏற்றது வாயுவின் அரும்பரமா. ராம காவியம் உருவானது வேடன் வால்மீகி தவப்பயனா. வால்மீகி எழுதிய ராம காவியம் பாரத மாதா சக்தியா. கண்டேன் சீதையை வென்றேன் லங்கையை அனுமன் சொன்னானே. அந்த ஹனுமனை ராமன் நெஞ்சோடு அணைத்து ஆனந்தம் கண்டானே. தசரத ராமன் வனவாசம் சென்றது தசரதன் தலைவிதியா. ராமனோடு லட்சுமண் வனவாசம் சென்றது சுபத்திரை தவவலியா.